இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி ரிசல்ட்டை நம்ம வந்து செக் பண்றது, கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. உங்களோட ரிசல்ட்டை tnresult.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மார்னிங் 9:30 தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரைடே 8th May 2026 9:30 ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அதே டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகிடும். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட மார்க்ஸை பார்த்துடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஜினியரிங் கட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேக்ஸுக்கு 100 மார்க்ஸ்க்கு எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸில் வந்து 100 50க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் 50க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, மேக்ஸ் மார்க் 100 மார்க்ஸ் உள்ள மார்க்ஸும், ஃபிசிக்ஸ் மார்க்ஸை 100 மார்க்ஸை 2ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி 100 மார்க்ஸில் உள்ள மார்க்ஸை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதுதான் ஆட் பண்ணோம்னா கட் ஆஃப் மார்க்ஸ். 95 மார்க்ஸ் மேக்ஸில் இருக்கீங்க, ஃபிசிக்ஸில் 90 இருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் 92 அப்படின்னா இந்த 95 மேக்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. 90/2 ஃபிசிக்ஸ் மார்க்ஸ், 92/2 கெமிஸ்ட்ரி மார்க். இது எல்லாமே டிவைட் பண்ணி இந்த 95ஓட ஆட் பண்ணோம்னா 186. இதுதான் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, ஸோ கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் உங்களோட ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரிசல்ட்டுக்காக நானும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களே வரும். நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த குரூப்பை நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த காலேஜில் போய் படிக்கணும், ஃபியூச்சரில் நீங்கள் என்னவாக மாறணும், அதாவது நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல மதிப்பெண்கள் வரும். தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.